வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸோட கண்டினியூஸ் வீடியோஸில் இருக்கோம். பிஐபியை பேஸ் பண்ண நியூஸஸ் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், ரைட்? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டுக்கு கீழே வந்த எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸையும் இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நிறைய டேட்டாஸ் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி நம்மளோட சீரீஸை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக CBT 2க்கும் சரி, அடுத்து வரப்போகிற குரூப் டி எக்ஸாமுக்கும் சரி, இந்த கரண்ட் அஃபேர் கிளாஸ் அப்படிங்கிறது 100% யூஸ் ஆகும். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ டேரெக்டாக நியூஸ்க்குள்ளே போயிடலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட், அந்த மினிஸ்ட்ரியினுடைய மிக முக்கியமான நியூஸ் டைரக்ட்லி ஃப்ரம் PIB. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், ரெட் சாண்டர்ஸ் கன்சர்வேஷன், ரைட்? ரெட் சாண்டர்ஸ் அப்படின்னா செம்மரங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, செம்மரம். ஸோ அந்த செம்மரங்களினுடைய பாதுகாப்புக்காக நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி அப்படிங்கக்கூடிய அமைப்பு, ஓகே, நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. இது ஒரு முக்கியமான டேட்டா. நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியினுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீசெண்டா 82 lakh rupees வந்து ஆந்திர பிரதேஷ் பயோடைவர்சிட்டி போர்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எவ்வளவு? 82 lakh ஃபார் ஆந்திர பிரதேஷ் பயோடைவர்சிட்டி போர்டு ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் ரெட் சாண்டர்ஸ், செம்மரங்களினுடைய பாதுகாப்புக்காக. இது ஒரு எண்டமிக் பிளான்ட், அழிந்து வரக்கூடிய ஒரு மரமினம். அதனாலதான் செம்மரம் கடத்துதெல்லாம் குற்றமா இருக்கு, ஓகேவா? ஸோ செம்மரம் அப்படிங்கிறது ஒரு அழிந்து வரக்கூடிய ஒரு மர இனம் அப்படிங்கிறதுனால அதை பாதுகாப்பதற்காக ஆந்திர பிரதேஷ் பயோடைவர்சிட்டி போர்டுக்கு நேஷனல் பயோடைவர்சிட்டி போர்டு வந்து 82 lakhs rupees கொடுத்துருக்காங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1 லட்சம் செம்மர செடிகள், ரைட்டா, சாப்ளிங் ஆஃப் ரெட் சாண்டர்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்ட கொடுத்து த்ரூ அவுட் தி ஸ்டேட் வந்து அந்த மரங்களை வளர்ப்பதற்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த இனிஷியேட்டிவ், ஓகேவா? 1 lakh சாப்ளிங்ஸ், கிட்டத்தட்ட 1 லட்சம் செம்மர கன்றுகளை கொடுத்து அதை விவசாயிகள்கிட்ட கொடுத்து அவங்க த்ரூ அவுட் தி ஸ்டேட் வந்து அதை நட்டு வளர்க்க போறாங்க. அதனுடைய பாதுகாப்பிற்காக செம்மரத்தினுடைய அறிவியல் பெயரும் இங்க நான் கொடுத்துருக்கேன், டெரோகார்பஸ் சாண்டலினஸ். ஓகே, சாண்டலினஸ் நீங்க ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சாண்டலினஸ் சாண்டர்ஸ், ஓகே, சாண்டலினஸ் டெரோகார்பஸ் சாண்டலினஸ் அப்படிங்கிறது ரெட் சாண்டர்ஸோட அறிவியல் பெயர். எதை கேள்வியா கேட்பாங்கன்னு தெரியாது. PIBல இருக்கிற பேசிக் டேட்டால இதையாவது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரைட்டா? அடுத்த நியூஸ், இந்தியாஸ் கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். இந்தியாவினுடைய கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கக்கூடிய ஒரு இடமானது யுனெஸ்கோவினுடைய என்னமா சேர்த்திருக்காங்கன்னா, வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி யுனெஸ்கோவினுடைய இன்டர்நேஷனல் கோஆர்டினேட்டிங் கவுன்சில் மேன் அண்ட் தி பயோஸ்பியர் அப்படிங்கக்கூடிய கூட்டம், 37வது கூட்டம், யுனெஸ்கோவினுடைய இன்டர்நேஷனல் கோஆர்டினேட்டிங் கவுன்சில் மேன் அண்ட் தி பயோஸ்பியர் அப்படிங்கக்கூடிய கூட்டம் எங்க நடந்துச்சுன்னா, ஹாங்ஸூ, சைனால நடந்துச்சு. அதுல ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய இந்தியாஸ் கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வை வேர்ல்டு பயோஸ்பியர் நெட்வொர்க்ல சேர்த்துக்கிட்டாங்க. இது சேர்த்ததன் மூலமா இந்தியாவுக்கு இந்த லிஸ்ட்ல 13 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு, ஓகேவா? அப்ப யுனெஸ்கோவோட வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ல இந்தியாவுக்கு எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு? 13 இருக்கு. அதுல ரீசெண்டா ஆட் ஆனது கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல பிரதேசத்துல உள்ள இந்த கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ன்றதை சேர்த்திருக்காங்க, ஓகேவா? ரைட். இது நார்த்தன் இந்தியால கிட்டத்தட்ட 7770 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு பறந்து விரிஞ்ச ஒரு இடம். இது ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய லாஹுல் ஸ்பிட்டி அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஓகே, லஹாவுல் ஸ்பிட்டி அப்படிங்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ரீசெண்டா யுனெஸ்கோல சேர்த்திருக்காங்க. அந்த 13 பயோஸ்பியர் ரிசர்வ் நான் சிம்பிளா சொல்றேன், முடிஞ்சளவு ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ முதல்ல சேர்க்கப்பட்டது எது அப்படின்னா, நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், தமிழ்நாடு, ரைட்டா, 2000 சேர்க்கப்பட்டது. முதல்ல சேர்க்கப்பட்டது நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். 2வது கல்ஃப் ஆஃப் மன்னார், இதுவும் தமிழ்நாடுல தான் இருக்கு. 3வது சுந்தர்பன்ஸ், இந்தியாவினுடைய மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள், வெஸ்ட் பெங்கால். அடுத்து நந்தா தேவி பயோஸ்பியர் ரிசர்வ், உத்தரகண்ட். நோக்ராக் பயோஸ்பியர் ரிசர்வ், மேகாலயா. பஞ்ச்மர்ஹி பயோஸ்பியர் ரிசர்வ், மத்திய பிரதேஷ். சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ், ஒடிசா. கிரேட் நிக்கோபார் பயோஸ்பியர் ரிசர்வ், அந்தமான் நிக்கோபார். அமர்கண்டக் பயோஸ்பியர் ரிசர்வ், சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷ். அகஸ்தியமலை, கேரளா அண்ட் தமிழ்நாடு. கஞ்சன்ஜங்கா, சிக்கிம். பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ், மத்திய பிரதேஷ். கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ், ஹிமாச்சல் பிரதேஷ், ரைட்டா? இந்த 13 முடிஞ்சளவு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் ஜிகே நீங்க ஒரு பாட்டு படிக்கிறீங்கல்ல, அந்த ஸ்டாட்டிக் ஜிகேல இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரீசெண்டா சேர்க்கப்பட்டது கோல்டு டெசர்ட், கடைசியா அதாவது ஃபர்ஸ்டா சேர்க்கப்பட்டது நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், ரைட்டா? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3ஐயும் இணைக்கக்கூடிய நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் தான்
அதுல சேர்க்கப்பட்ட முதல் இந்திய இடம். ஓகேவா? அப்ப இந்தியாவுக்கு எத்தனை இருக்கு? 13 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு. இந்த யுனெஸ்கோ மேன் அண்ட் பயோஸ்பியர் அப்படிங்கிற மீட்டிங் எங்க நடந்துச்சு? சைனால நடந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ரைட்? சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்களுடைய 51வது துவக்க தினம் 51st ஃபவுண்டேஷன் டேவை ரீசெண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. நியூ டெல்லியில செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதுல யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்டரான பூபேந்தர் யாதவ் சீஃப் கெஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில சமீர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க? சமீர் ஆப். அப்போ இந்த சமீர் ஆப் எந்த அமைப்போடது? சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோடது. ஓகேவா? ரைட். இந்த சமீர் ஆப் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, இட்ஸ் a டூல். இது வந்து எதுக்காகனா, ப்ரொவைட்ஸ் ஹார்லி அப்டேட்ஸ் ஆன் நேஷனல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். காற்றின் தரத்தை அளவிடக்கூடிய அல்லது காற்றின் தரத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஓகே, காற்று குவாலிட்டியா இருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு தடவையும் இந்த ஆப் நமக்கு அப்டேட் பண்ணும். ஸோ சமீர் ஆப் அப்படிங்கிறது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட ஒரு ஆப். இதனுடைய நோக்கம் என்னன்னா, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறத எவ்ரி 1 hour நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான அப்டேட்ஸை அந்த ஆப் நமக்கு கொடுக்கும். ரைட். அது எப்போ வந்து இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க? சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட 51வது துவக்க தினம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். எப்போ? செப்டம்பர் 22, 2025. ஓகேவா? அப்ப இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ துவங்கப்பட்டுச்சு, அந்த ஆப்பினுடைய நோக்கம் என்ன, எதுக்காக அந்த ஆப். ஓகேவா? இதை துவக்கி வச்ச அந்த ஆப்பை லான்ச் பண்ணவர் யாருன்னா பூபேந்தர் யாதவ், மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட். ஓகேவா? ரைட். அடுத்த நியூஸ், 31st வேர்ல்டு ஓசோன் டே, ஓசோன் தினம். ரைட். ஓசோன் தினம், ஓசோன் டே நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்கோம்? 31st வேர்ல்டு ஓசோன் டே நம்ம எங்க செலிப்ரேட் பண்ணியிருக்கோம்னா, நியூ டெல்லியில செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். வேர்ல்டு ஓசோன் டேவோட தீம் என்ன? From science to global action. From science to global action அப்படிங்கிறது தான் வேர்ல்டு ஓசோன் டேவோட தீம். ரைட்டா? அப்ப ஏன் அந்த தீம் வைக்கிறாங்க? நம்ம ஓசோனை காப்பாற்றணும் அப்படின்னா சயின்டிபிக் அப்ரோச்சஸை பயன்படுத்தணும். ஓகேவா? ஸோ வேர்ல்டு ஓசோன் டே டேட் நான் மென்ஷன் பண்ணல, 16th செப்டம்பர். ரைட்டா? 16 செப்டம்பர் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு ஓசோன் டேக்கான டேட். ஓகே, வேர்ல்டு ஓசோன் டே அப்படிங்கிறது செப்டம்பர் 16. ஓகேவா? ரைட். செப்டம்பர் 16. இது எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, ஓசோனை பாதுகாப்பதற்காக நம்ம இந்த டேவை செலிப்ரேட் பண்றோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய கரியமில வாயுக்கள், குளோரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ், CFCs, குளோரோ ஃப்ளூரோ கார்பன் அப்படிங்கக்கூடிய கார்பன்லாம் ஓசோனை வந்து டிப்ளாய் பண்ணுது, அதுல ஓட்ட போட்டுருது, அதனால சூரிய கதிர்கள் டைரக்டா பூமிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல் படிக்கும் போது. ஸோ அதை பாதுகாப்பதற்கான ஒரு டே தான் இது. 31st வேர்ல்டு ஓசோன் டே செப்டம்பர் 16 நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். என்ன தீம்ல? ஃப்ரம் சயின்ஸ் டு குளோபல் ஆக்ஷன். எதுக்கு அப்படி வைக்கிறாங்கன்னா, நம்ம சயின்டிபிக் எவிடன்சஸை யூஸ் பண்ணி ஓசோனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சிருக்கோம். இப்போ இந்த ஓசோன் டேக்கான முக்கியமான ஒரு புரோட்டோகால் இருக்கு, மான்ட்ரியல் புரோட்டோகால். இந்த மறந்துடக்கூடாது. மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படிங்கிறது எப்போ சைன் ஆச்சு அப்படின்னா 1987ல சைன் ஆச்சு. ஓகே, 1987ல சைன் ஆச்சு. எதுக்காக சைன் ஆச்சுன்னா, எர்த்தினுடைய ஓசோன் லேயரை பாதுகாக்கணும். ரைட்டா? ஓசோன் டிப்ளாயிங் சப்ஸ்டன்சஸோட ப்ரொடக்ஷனையும் கன்சம்ஷனையும் ரிமூவ் பண்ணணும். ரைட்டா? ஓசோனை எதெல்லாம் டிப்ளாய் பண்ணுதோ அந்த டிப்ளேட்டிங் சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை தான் இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால். அப்போ மான்ட்ரியல்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னது? ஓசோன். ரைட்டா? ரைட். இந்த ஆக்ட் வந்து 1987ல கையெழுத்தாகி 1989ல நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ரைட். அப்போ மான்ட்ரியல் புரோட்டோகால்னா ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னது? ஓசோன் டிப்ளாய்ஷன். ரைட்டா? ஓசோன் பாதுகாப்பு அல்லது ஓசோனை பாதிக்கக்கூடிய பொருட்களை நம்ம தடை பண்ணணும், அதை உற்பத்தியே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் நம்ம சைன் பண்றோம். 1987ல சைன் ஆயிருக்கு, 89ல எனாக்ட் ஆயிருக்கு. வேர்ல்டு ஓசோன் டேவோட தீம் என்ன? ஃப்ரம் சயின்ஸ் டு குளோபல் ஆக்ஷன். வேர்ல்டு ஓசோன் டே என்னைக்கு? 16 செப்டம்பர். ஓகேவா? அடுத்த நியூஸ், கிரீன் ஃபினான்ஸ். ரைட். கிரீன் ஃபினான்ஸ், பசுமை நிதி அப்படின்னு ஒரு நிதி வந்து தேவை அப்படிங்கிறத பத்தி ரீசெண்டா சேம்பர் ஆஃப் காமர்ஸோட லீட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மீட்டிங் வந்து டெல்லியில நடந்துச்சு. ஓகேவா? ரைட். டெல்லியில நடந்துச்சு. அதுல யூனியன் மினிஸ்டர், என்விரான்மெண்ட் மினிஸ்டரான பூபேந்தர் யாதவ் பங்கெடுத்து இந்த கிரீன் ஃபினான்ஸை பத்தி பேசியிருக்காரு. ரைட்டா? அந்த மீட்டிங் 4th எடிஷன் ஆஃப் FICCI, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதனுடைய லீட்ஸ் அப்படிங்கிற மீட்டிங் டெல்லியில நடந்துச்சு. அந்த மீட்டிங்கோட தீம் என்னன்னா, கொலாபரேஷன் ஃபார் growth in transformative world. கொலாபரேஷன் ஃபார் growth in transformative world. இதுவும் நியூஸ் ஆயிருக்கு. இதுல பங்கெடுத்து இந்த பூபேந்தர் யாதவ் மினிஸ்டர் வந்து சில விஷயங்களை பேசியிருக்காரு. அவர் சொன்னதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா,
கிரீன் பினான்ஸ்ல பசுமை நிதியில 2035க்குள்ள யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஆன் கன்வென்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா $300 பில்லியன் நம்ம கிரீன் பினான்ஸா ரெடி பண்ணணும். $300 பில்லியன் எவ்வளவு ரெடி பண்ணணும்? 300 பில்லியன் ரெடி பண்ணணும். அவர் அதை சொல்லிட்டு மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அது பத்தாது, அதை விட அதிகமா நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்கு, அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ $300 பில்லியன் கிரீன் பினான்ஸை ரெடி பண்ணணும் எந்த வருஷத்துக்குள்ள? 2035க்குள்ள அப்படின்னு சொன்னது யாரு? யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஆன் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அதாவது பருவநிலை மாற்றத்துக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பு வந்து இதை சொல்லியிருக்கு. ஓகேவா? அது பத்தாவது நம்ம மினிஸ்டர் பேசியிருக்காரு. அது போக அவர் ஒரு முக்கியமான ஆர்டிக்கலை பேசியிருக்காரு. பாரிஸ் அக்ரிமெண்டோட ஆர்டிகல் 6 தான் இந்த கிரீன் பினான்ஸை பத்தி பேசுது. கிரீன் பினான்ஸ் அல்லது கார்பன் பினான்ஸை பத்தி பேசுது. இதையும் நீங்க தெரிஞ்சு இதெல்லாம் வந்து போய் கேட்கறதுக்குலாம் வாய்ப்பு நிறைய இருக்கு. பாரிஸ் அக்ரிமெண்டோட எந்த ஆர்டிக்கிள் கார்பன் பினான்ஸ் அல்லது கிரீன் பினான்ஸை பத்தி பேசுது அப்படின்னா ஆர்டிக்கிள் 6. ஓகேவா? அதுதான் வந்து நீங்க இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக, கார்பனுக்கு எதிராக கிரீன் பினான்ஸை உருவாக்கணும், ஒரு பினான்ஸ் தேவை அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் சொல்லக்கூடிய ஆர்டிகிள் இது. ஆர்டிகிள் 6 ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட். பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது 2015 சைன் ஆன மிக முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட். ஓகே, பாரிஸ் அக்ரிமெண்ட். இதுல என்ன நோக்கம் அப்படின்னா, உலக வெப்பமயமாதல் இருக்கு இல்லையா, புவியினுடைய வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு நம்ம படிக்கிறோம். அந்த வெப்பத்தை கிட்டத்தட்ட வெல் பிலோ 2 டிகிரிஸ், அதாவது 2 டிகிரி கீழே குறைக்கணும், கிட்டத்தட்ட 1.5 டிகிரிஸ் ஆக்கணும் அப்படிங்கிறது இந்த பாரிஸ் அக்ரிமெண்டோட டார்கெட். ஓகேவா? இது எப்படி பண்ணணும்? இப்போ பூமி வெப்பமயமாதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிரீன் ஹவுஸ் கேஸஸ் நம்ம சொல்றோம்ல, கார்பன் டை ஆக்சைடு, இந்த கார்பன் சம்பந்தப்பட்ட எல்லா ஆக்சைடும் சேர்ந்து இப்ப சூரியனுடைய வெப்பம் பூமிக்கு வந்து திரும்ப வெளியே போகணும். ஆனா இந்த ஆக்சைட்ஸ் எல்லாம், கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் பூமியினுடைய ஒரு படலம் மாதிரி படர்ந்து அந்த வெப்பத்தை வெளியே போக விடாம தடுத்துருது. அப்படி போகாததுனால பூமியினுடைய டெம்பரேச்சர் ஒரு அளவுக்கு நம்ம இருக்க வேண்டிய அளவோட அதிகமா இருக்கு. அப்ப அந்த டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணணும். அது அதிகமாச்சுன்னா பூமி வந்து மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாம போயிடும், அல்லது உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாம போயிருங்கிறதுனால அந்த டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நோக்கமா கொண்டுதான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணோம். எப்ப சைன் பண்ணோம்? 2015. ரைட்டா? ஃபர்ஸ்ட் நான் மான்ட்ரியல் புரோட்டோகால் சொல்லியிருக்கேன், அடுத்து பாரிஸ் அக்ரிமெண்ட் சொல்லியிருக்கேன், அடுத்து இன்னும் 2-3 இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமானது எல்லாமே. அதுலதான் 2 டிகிரில இருந்து 1.5 டிகிரியா குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிரீன் ஹவுஸ் கேசஸ் எமிஷனையும் நம்ம குறைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஆல்ரெடி நான் நிறைய தடவை கேட்டேன். கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், நெட் ஜீரோ எமிஷன் இந்தியாவோட டார்கெட் என்ன? நெட் ஜீரோ எமிஷனுக்கான இந்தியாவோட டார்கெட் என்ன? எந்த இயருக்குள்ள நெட் ஜீரோ எமிஷனை அச்சீவ் பண்ணணும் இந்தியா டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி நிறைய தடவை நான் கேட்டிருக்கேன், இருந்தாலும் திரும்பவும் கமெண்ட் பண்ணுங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ கிரீன் ஃபினான்ஸ்னா என்ன, பாரிஸ் அக்ரிமெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ரைட். அடுத்த நியூஸ், ஸ்வச் வாயு சர்வேக்ஷன். அதாவது வாயு அப்படின்னாலே ஏர், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ காற்றின் தரம் தொடர்பா ஒரு அவார்டை என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆனுவல் சர்வே நடத்தி அங்க ஒவ்வொரு சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டி எப்படி இருக்கு, பொல்யூஷன் கண்ட்ரோல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அதுக்கு நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படின்னு பேரு. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 130 சிட்டிஸ், 130 நகரங்கள்ல நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 கிளாஸா பிரிச்சிருக்காங்க. ரைட்டா? அதுல பாப்புலேஷன் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்டது, அதாவது பெரிய நகரங்கள். ரைட்டா? அதுல டாப் கேட்டகரி வந்து இந்தூர். ஓகேவா? ஸோ இந்தூருக்கு ஏன் அவார்டு கிடைச்சது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன் கிடைச்சதுன்னா, கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயர்ல இந்தூர் என்ன பண்ணிருக்காங்கன்னா 16 லேக் ட்ரீஸை பிளான் பண்ணிருக்காங்க. 16 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வளர்த்திருக்காங்க. அது ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. நீங்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு, அது ஒரு முக்கியமான வேர்ல்ட் ரெக்கார்டு. யாரு? இந்தூர். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, பொது போக்குவரத்து பஸ்ஸஸ் போகுது இல்லையா, அதுல 120 எலக்ட்ரிக் பஸ்ஸஸும் 150 சிஎன்ஜி பஸ்ஸஸையும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, அதுவும் முக்கியமான ஒரு சாதனை. அதனாலதான் இந்தூருக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்தூர் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட கேட்டகரியில முதலிடத்துல இருக்கு. 2வது இடத்துல ஜபல்பூரும், 3வது இடத்துல ஆக்ரா அண்ட் சூரத் ரெண்டுமே இருக்கு. ஓகே, ஜபல்பூர் 2nd பிளேஸ், ஆக்ரா அண்ட் சூரத் 3rd பிளேஸ் இன் தி கேட்டகரி ஆஃப் above 10 lakh பாப்புலேஷன். அடுத்து 3 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரை இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல அமராவதி முதலிடத்திலையும், ஜான்சி மொராதாபாத் 2வது இடத்துலையும், ஆழ்வார் அப்படிங்கிறது 3வது இடத்துலயும் இருக்கு. ஓகேவா? கேட்டகரி 3 less than 3 lakh, 3 லட்சத்துக்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள்ல தேவாஸ் அப்படிங்கிறது 1st ரேங்க்லையும், பர்வானோ அப்படிங்கிறது 2nd ரேங்க்லையும், அங்குல் அப்படிங்கிறது 3rd ரேங்க்லையும் இருக்கு. ஓகேவா? ஸோ மெயினா இந்த டாப் 3 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி எவ்ரி இயர் கொடுக்கக்கூடிய விருதுகள். அதுல கண்டினியூஸா இந்தூர் அந்த இடத்துல இருக்கு. ஏன் இந்தூருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க? 16 லட்சம் மரக்கன்றுகள் கிட்ட கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அண்ட் சிஎன்ஜி பஸ்ஸஸை இண்டெக்ட் பண்ணி அதுலயும் முக்கியமான சாதனை படைச்சிருக்காங்க.
ஓகேவா? ரைட். இதுல இந்த அவார்டு கொடுப்பாங்க இல்லையா, இந்த அவார்டுல பேசும்போது மகைன் பூபேந்திர யாதவ் சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். ரைட்டா? பூபேந்திர யாதவ் ரீசெண்டா என்ன பண்ணிருக்காருன்னா 2 வெட்லாண்ட்ஸை வந்து ராம்சார் கன்வென்ஷனுக்கு கீழே கொண்டு போயிருக்காங்க. அந்த 2 அவர் அறிவிச்சாரு. என்னென்ன அப்படின்னா இந்தூர் அண்ட் உதய்பூர். ஓகேவா? இந்தூர் அண்ட் உதய்பூர்ல இருக்கக்கூடிய வெட்லாண்ட் தெரியல, சதுப்பு நிலம், வெட்லாண்ட்ஸை வந்து ராம்சார் கன்வென்ஷன்ல சேர்த்திருக்கிறதா அறிவிச்சிருக்காரு. ரைட்டா? அப்ப ராம்சார் கன்வென்ஷன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம மான்ட்ரியல் புரோட்டோகால் மாதிரி தான் இது ஒரு கன்வென்ஷன், ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. எதுக்கான அக்ரிமெண்ட் அப்படின்னா வெட்லாண்ட்ஸ் சதுப்பு நிலக்காடுகளை பாதுகாப்பதற்கான ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் எப்ப சைன் ஆயிருக்கு? 1971 ராம்சார், ஈரான்ல இருக்கக்கூடிய ராம்சார் அப்படிங்கிற இடத்துல சைன் ஆயிருக்கு. அதனால அதுக்கு பேர் ராம்சார் கன்வென்ஷன். இதனுடைய நோக்கம் என்ன? வெட்லாண்ட்ஸை பாதுகாக்கணும், சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அப்போ 3 பார்த்துருக்கோம்: மான்ட்ரியல் புரோட்டோகால், பாரிஸ் அக்ரிமெண்ட், ராம்சார் கன்வென்ஷன். ஓகேவா? இதுல இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 91 வெட்லாண்ட்ஸ் வந்து ராம்சார் கன்வென்ஷன்ல இருக்கு. நான் வந்து ஜான் டு ஜூலைல ஒரு கரண்ட் அஃபேர் போட்டிருப்பேன். ஓகே, அதுல வந்து ராம்சார் கன்வென்ஷனை பத்தி டீடைல்டாவே எதெல்லாம் ராம்சார் கன்வென்ஷனை சேர்த்திருக்காங்க ரீசெண்டான்றதை சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஒரு தடவை பார்த்துருங்க, அதுல நான் போட்டிருப்பேன். ரைட்டா? அப்போ இந்தியாவுக்கு மொத்தமா எத்தனை ராம்சார் கன்வென்ஷன்? 91. எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு? 13. பயோஸ்பியர் ரிசர்வ் 13, ராம்சார் கன்வென்ஷன்ல வெட்லாண்ட் 91 வெட்லாண்ட். அகைன் உங்களுக்கான கொஸ்டின், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு எது? ஓகே, லார்ஜஸ்ட் வெட்லாண்ட் எது? வெட்லாண்ட் எந்த மாநிலத்துல இருக்கு? எது எந்த மாநிலத்துல இருக்கு சொல்ல ட்ரை பண்ணுங்க. ரைட்டா? இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன, 91 வெட்லாண்ட் நமக்கு இருக்கு. நம்ம வந்து ஹையஸ்ட் நம்பர் இன் ஏசியா, ஆசியாவிலே மிக அதிகமா வெட்லாண்ட் கொண்ட நாடு இந்தியா. உலக அளவுல 3வது ஹையஸ்ட். ஓகேவா? உலக அளவுல 3வது அதிகமான வெட்லாண்ட் கொண்ட நாடு இந்தியா. அதே மாதிரி ஹையஸ்ட் இன் ஏசியா. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் இது எல்லாமே. இது வந்து அவருடைய ஸ்பீச்ல இருந்து ஜஸ்ட் அவர் பேசும்போது இதெல்லாம் சொல்லியிருக்காரு, அதை நான் எடுத்திருக்கேன். இது டேட்டாவாவே கொடுத்துருக்காங்க இந்த ரேங்கிங்ஸ், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? மிஸ்டி ஸ்கீம். மிஸ்டின்னு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. மிஸ்டி எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. மிஸ்டி அகைன் வெட்லாண்ட் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் தான், அதனால தொடர்ந்து நான் வச்சுட்டேன். மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹெபிடேட்ஸ் அண்ட் டான்ஜிபிள் இன்கம்ஸ். மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹெபிடேட்ஸ் அண்ட் டான்ஜிபிள் இன்கம். இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? 2023. எதுக்காகனா மேங்க்ரோவ் காடுகளை பாதுகாப்பதற்காகவும் மேங்க்ரோவ் காடுகளை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காகவும் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. வெட்லாண்டை ஏன் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? வெட்லாண்ட் வந்து கடலோர பகுதிகள் இருக்குல்ல, அந்த கோஸ்டல் ஏரியாஸ் அல்லது அந்த சீசோர் பகுதிகளில் மிக முக்கியமான தடுப்பு அரணா வெட்லாண்ட்ஸ் இருக்கும். ஹை டைட்ஸ் வராம தடுக்கிறது, தேவையில்லாத பொருட்கள் கடலுக்குள்ள அதாவது ஊருக்குள்ள வராம தடுக்கிறதுன்ற நிறைய வேலைகளை வந்து வெட்லாண்ட் செய்யும். அதனாலதான் மேங்க்ரோவ் காடுகள் வெட்லாண்ட் எல்லாமே ஒண்ணுதான். மேங்க்ரோவ் காடுகளை பாதுகாக்கிறதே அதுதான் நோக்கம். அதன் மூலமா நம்ம கடலோர பகுதிகளை பாதுகாக்க முடியும். அதுக்காக தான் இந்த மிஸ்டி ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அகைன் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி மிஸ்டி ஸ்கீம் இஸ் ரீஸ்டோர் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ஸ். மேங்க்ரோவ் காடுகளை ரீஸ்டோர் பண்ணணும், அது அழியாம பாதுகாக்கணும். ரைட்டா? அஃபாரஸ்டேஷன் மூலமா மேங்க்ரோவ் காடுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான நோக்கம். மிஸ்டி ஸ்கீம் மறந்துடாதீங்க. மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹெபிடேட்ஸ் அண்ட் டான்ஜிபிள் இன்கம்ஸ். எப்போ? 2023. ரைட். அடுத்த நியூஸ், வேர்ல்டு எலிஃபென்ட் டே 2025. வேர்ல்டு எலிஃபென்ட் டே நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். எப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா August 12 வேர்ல்டு எலிஃபென்ட் டே. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர்ல செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வேர்ல்டு எலிஃபென்ட் டே மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து August 12 கோயம்புத்தூர்ல செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுலயும் மினிஸ்டர் பேசும்போது சில டேட்டாஸும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உலக அளவுல இருக்கக்கூடிய யானைகளின் பாப்புலேஷன்ல இந்தியா கிட்டத்தட்ட 60% இந்தியாவில இருக்குன்னு இருக்காரு. மொத்தமா இருக்கக்கூடிய எலிஃபென்ட்ல இந்தியாவில் எவ்வளவு இருக்கு? 60% ஆஃப் எலிஃபென்ட்ஸ் வந்து இந்தியாவில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக நம்ம 33 எலிஃபென்ட் ரிசர்வ் வச்சிருக்கோம். 33 யானை பாதுகாப்பகங்களும் 150 டெடிகேட்டட் எலிஃபென்ட் காரிடார்ஸ் நம்ம வச்சிருக்கோம். எலிஃபென்ட் காரிடார்ஸ்னா யானைகள் கடக்கும் பகுதி, யானைகள் கடந்து செல்லும் பகுதி இருக்கும்போது அந்த எலிஃபென்ட் காரிடார்ஸ் கிட்டத்தட்ட 130க்கு மேல எலிஃபென்ட் காரிடார்ஸ் இருக்கு. 33 எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஓகேவா? ரைட். இந்த இயருக்கான எலிஃபென்ட் டேவோட தீம் என்ன அப்படின்னா மேட்ரியார்க்ஸ் அண்ட் மெமரிஸ். ஸோ மேட்ரியார்க்ஸ் அப்படிங்கிறது அந்த யானை கூட்டத்தினுடைய தலைவியை குறிக்கும். யானை கூட்டத்தினுடைய தலைவி, பெண் யானை இருக்கு இல்லையா, நம்ம குடும்ப தலைவின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி பெண் யானை இருக்குல்ல, அந்த பெண் யானைக்கு இங்கிலீஷ் பேர் தான் என்னது? மேட்ரியார்க்ஸ். மேட்ரியார்க்ஸ் அப்படின்னா பெண் யானை, அது பெண் தலைவி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். மேட்ரியார்க்ஸ் அண்ட் மெமரிஸ் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு எலிஃபென்ட் டேவோட தீம். இந்தியன் கவர்மெண்ட் கோயம்புத்தூர்ல செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த நான் சொன்ன ஃபேக்சுவல் டேட்டாஸும் முக்கியம், தீமும் முக்கியம். ஓகேவா? அடுத்து வேர்ல்டு லயன் டே, உலக சிங்க தினம் எப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா August 10. எங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா குஜராத்ல. இந்தியன் கவர்மெண்ட் வந்து
பார்டா வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சாங்சுரியில இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமான டேட்டா என்னன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ லயன் அப்படிங்கிறது ஏசியாட்டிக் லைன், ஆசிய சிங்கங்கள் அப்படிங்கிறது அதிகமா எங்க இருக்குன்னா குஜராத்ல தான் இருக்கு. ஓகே, குஜராத்ல தான் இருக்கு. ஸோ குஜராத்ல கிட்டத்தட்ட 2020 கம்பேர் பண்ணும்போது 32% லயன் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. 2020 674 இருந்தது, 891 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப லயன் பாப்புலேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அதை நோக்கி தான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த லயன் டேவும் நம்ம செலிப்ரேட் பண்றோம். லயன் டேவோட தீம் என்னன்னா கம்யூனிட்டி லெட் கன்சர்வேஷன். கம்யூனிட்டி லெட் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு லயன் டேவோட தீம். ஆகஸ்ட் 10 குஜராத்ல இருக்கக்கூடிய பார்டா வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஏன் இந்த சாங்சுரி அப்படின்னா ஏசியாட்டிக் லைன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய சாங்சுரி இதுதான். ஆசிய சிங்கங்கள் அதிகமா இருக்கக்கூடிய சாங்சுரி இந்த சாங்சுரி தான். அதே மாதிரி குஜராத் ரீசெண்டா நடத்தின லயன் சர்வே சிங்கங்கள் கணக்கெடுப்புல 891 சிங்கங்கள் அங்க இருக்கிறதா கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து மாத்ரி வன் அல்லது மாதிரி வனங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வன் அப்படிங்கிறது வனத்தை குறிக்கும், வனம்னா காடுகள். ரைட்டா? என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப சிட்டிக்குள்ள ஒரு சிட்டி இருக்கு. இப்ப நீங்க வந்து வில்லேஜ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஏரியா கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா சிட்டிக்குள்ள ஃபாரஸ்ட் ஏரியா இருக்காது. அதை உருவாக்கணும். குறிப்பா அர்பன் ஃபாரஸ்ட் டெடிகேட்டட் டு நர்ச்சரிங் ஜெனரேஷன்ஸ். அர்பன் ஃபாரஸ்ட் ஏரியாஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த மாத்ரி வன் அப்படிங்கிற கூடிய ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. சிட்டிஸ்குள்ள, ஹார்ட் சிட்டிஸ்குள்ள கிரீன் எஃபர்ட்ஸ் கொண்டு வரணும், ஃபாரஸ்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது ரீசெண்டா எங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஆரவல்லி ஹில் ஏரியா ஹரியானால இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? குருகிராம் ஃபரிதாபாத் ரோட்ல இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. மாத்ரி வன் எங்க லான்ச் ஆயிருக்குன்னா ஹரியானால லான்ச் ஆயிருக்கு. இதனுடைய நோக்கம் அர்பன் ஃபாரஸ்டேஷன். ஓகேவா? அடுத்த நியூஸ், ராம்சார் 15th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், COP15. நம்ம ஆல்ரெடி ராம்சார் கன்வென்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம். ராம்சார் கன்வென்ஷன் எதுக்காக? வெட்லேண்டோட ப்ரொடெக்ஷனுக்காக, சதுப்பு நிலங்களின் பாதுகாப்புக்காக. ஸோ அது தொடர்பான ஒரு கோஆபரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ், நாடுகளுக்கு இடையேயான ஒரு மாநாடு எங்க நடந்திருக்குன்னா விக்டோரியா ஃபால்ஸ், ஜிம்பாப்வேல நடந்திருக்கு. ஓகே, எங்க நடந்திருக்கு? ஜிம்பாப்வேல நடந்திருக்கு. இதனுடைய தீம் என்ன அப்படின்னா ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர். ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இதுல இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் ஃபார் தி வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து என்ன ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க? ப்ரொமோஷன் ஆஃப் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் ஃபார் தி வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதனுடைய சிம்பிளைசேஷன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி மிஷன் லைஃப் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணோம். அதனுடைய ஒரு அடுத்த ஸ்டெப் தான் இந்த சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல். இது எங்க நடந்துச்சுன்றதை ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிஷன் லைஃப் பத்தி நான் சொல்றேன். ஸோ மிஷன் லைஃப் அப்படிங்கிறது இந்தியாவால துவக்கி வைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டம். இது மோடி தான் லான்ச் பண்ணி வைக்கிறாரு. எப்ப லான்ச் பண்ணி வைக்கிறாருன்னா 2021 கிளாஸ்கோல நடந்த கோஆபரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் 26 அப்படிங்கிறதுல லான்ச் பண்ணி வைக்கிறாரு. யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் கிளாஸ்கோ 2021 லான்ச் பண்ணி வைக்கிறாரு. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இது ஒரு மாஸ் மூவ்மெண்ட், எல்லா மக்களையும் உள்ளடக்கிய என்கரேஜ் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் அண்ட் காம்பேட் கிளைமேட் சேஞ்ச். இதுதான் இதனுடைய நோக்கம். சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா, சஸ்டைனபிள் அப்படின்னா என்ன? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்னன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து வர சந்ததிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து மரங்களை வெட்டுறேன் அப்படின்னா அடுத்து வர சந்ததிக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ அது வந்து சஸ்டைனபிள் நேச்சர் கிடையாது. நம்ம சஸ்டைனபிள் எது பண்ணாலும் சஸ்டைனபிளா பண்ணணும், நம்மளோட லைஃப் ஸ்டைலை சஸ்டைனபிளா மாத்திக்கணும், ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 சேஞ்ச் தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல். ஓகேவா? அப்போ அதை என்கரேஜ் பண்றதுக்காக தான் மிஷன் லைஃப், LIFE லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட், லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட், LIFE. இதை இந்தியா லான்ச் பண்ணியிருக்கு. எங்க? 2021 கிளாஸ்கோ கோஆபரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ்ல மோடி துவக்கி வைக்கிறார். ஓகேவா? ரைட். அதோட ரிசம்பிளன்ஸா தான் ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் ஃபார் தி வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற ரெசல்யூஷனை இந்தியா இந்த கோஆபரேஷன் ஆஃப் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்க நடந்திருக்கு? விக்டோரியா ஃபால்ஸ், ஜிம்பாப்வே. அதனுடைய தீமையும் தெரிஞ்சுக்கோங்க, ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர். ரைட். அடுத்த நியூஸ், லயன்ஸ் அண்ட் டைகர்ஸ் அண்ட் எலிஃபென்ட்ஸ். ரீசெண்டா நடந்த சென்சஸ் பத்தின ஒரு டேட்டா. நம்ம ஆல்ரெடி லயன் டே, எலிஃபென்ட் டே எல்லாம் பார்த்தோம்ல, அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டா தான். இப்ப ரீசெண்டா டைகர் பாப்புலேஷனை கணக்கெடுத்திருக்காங்க. ஆல் இந்தியா டைகர் எஸ்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு டைகர் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட
3682 டைகர். 2022 தான் லாஸ்ட் சென்சஸ். ஸோ 3682 டைகர்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 2967 இருந்து அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டைகர் பாப்புலேஷன் என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃப்ரம் 2018 இருந்து. ரைட்டா, 2967 இருந்து 3682 டைகர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டேட்டாஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லயன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், குஜராத் எடுத்த கணக்கெடுப்புல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட. 891 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி எலிஃபென்ட் சென்சஸும் நான் சொன்னேன். எலிஃபென்ட் சென்சஸ் அப்படிங்கிறது 29,964 29964 இருந்து கிட்டத்தட்ட அது 30,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ரைட். ஆனா அக்யூரேட் டேட்டாஸ் வந்து சாரி 29,391 இருந்து 29,964 கிட்டத்தட்ட 30,000 அதிகரிச்சிருக்கு 2017 கணக்கெடுப்பின்படி. அதுதான் லேட்டஸ்ட். ஸோ 29,964 தான் கரண்ட் எலிஃபென்ட் டேட்டா. ரைட், இவ்வளோ அக்யூரேட்டா கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியல, இருந்தாலும் படிச்சு வச்சுக்கிறது நல்லது. நான் ஆல்ரெடி சொன்னேன், எலிஃபென்ட் கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 60% ஆஃப் எலிஃபென்ட்ஸ் இன் தி வேர்ல்ட் ஆர் இன் இந்தியா. இந்தியாவில் தான் இருக்கு. அதே மாதிரி 33 எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ் இந்தியாவில் இருக்கு. ரைட், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி டைகருக்கு 58 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு. 33 எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ், 58 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2.5% ஆஃப் தி ஜியோகிராபிக்கல் ஏரியா ஆஃப் தி கண்ட்ரி. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புல கிட்டத்தட்ட 2.5% டைகர் ரிசர்வா தான் இந்தியாவில் இருக்கு. ஓகேவா, ரைட். அதே மாதிரி சிங்கங்களோட கணக்கெடுப்பின்படி ஸ்டேட் ஆஃப் குஜராத் தான், குஜராத் மாநிலம் தான் அதிகமான சிங்கங்களை கொண்ட மாநிலமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு குஜராத்ல மட்டும்தான் இருக்கு. ஏசியாட்டிக் லைன் அப்படிங்கிறது குஜராத்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அங்க நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த பர்டா வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில தான் அதிகமான சிங்கங்கள் இருக்கு. ஓகேவா, ஸோ இது ரீசெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. டைகரோட பாப்புலேஷன் 3682, சிங்கங்கள் 891, எலிஃபென்ட் வந்து 29,964, 33 எலிஃபென்ட் ரிசர்வ் இருக்கு, 58 டைகர் ரிசர்வ் இருக்கு. ஓகேவா, அடுத்த நியூஸ், கன்சர்வேஷன் ஆஃப் மெரைன் ஸ்பீசிசஸ். ரைட், கடல்சார் விலங்கினங்களின் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை நம்ம ஏற்றிருக்கோம். அந்த சட்டங்கள் பத்தின ஒரு முக்கியமான ஃபேக்சுவல் டேட்டா பிஐபியில ஒரு கம்பைலேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுல இருந்து எடுத்திருக்கேன். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும், 1992. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், அது வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972. மறந்துடவே கூடாது. அடுத்து டர்ட்டில் ஆக்ஷன் பிளான். நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் கிளாஸ்ல ஆப்ரேஷன் ஒலிவியா அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். யாரு கண்டக்ட் பண்ணா, எங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. டர்ட்டில் ஆக்ஷன் பிளான் எப்போ கொண்டு வந்தோம், ஜனவரி 2021. டர்ட்டில் ஆக்ஷன் பிளான். ரைட்டா, அடுத்து மெரைன் மெகாஃபனா ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ். ஓகேவா, மெரைன் கைட்லைன்ஸ் அல்லது கடல் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட கைட்லைன்ஸ் 2021. அடுத்து என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ரைட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா. இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வேற, சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வேற, ரெண்டுமே வேற. அது வன உயிரி பாதுகாப்பு சட்டம், இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், ரெண்டுமே வேற வேற. ஸோ அது 1972, என்விரான்மெண்ட் ஆக்ட் வந்து 1986. அதே மாதிரி ப்ராஜெக்ட் டால்ஃபின் எப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம்னா 2021. ஏன் இதை லான்ச் பண்ணோம்னா, இந்தியாவினுடைய நீர்வாழ் விலங்கு வந்து டால்ஃபின் தான், கங்கை டால்ஃபின் தான் இந்தியாவுடைய நீர்வாழ் விலங்கு. அதனால அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராஜெக்ட் டால்ஃபினை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972, டர்ட்டில் ஆக்ஷன் பிளான் 21, மெரைன் மெகாஃபனா கைட்லைன்ஸ் 21, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 86, ப்ராஜெக்ட் டால்ஃபின் 2021. ஓகேவா, மறந்துடாதீங்க, எல்லா டேட்டாவும் இம்பார்ட்டன்ட். ரைட், அடுத்த நியூஸ், வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம் உங்க எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே 5th ஜூன் அக்ராஸ் வேர்ல்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். இந்தியா நியூ டெல்லியில செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவோட தீம் என்னன்னா பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன். அதுதான் வேர்ல்டு என்விரான்மெண்டோட தீம், பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன். இந்தியா வந்து ஒன் நேஷன் ஒன் மிஷன் எண்ட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படிங்கிற தீம்ல செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, அல்லது அந்த ஸ்லோகனை பயன்படுத்தி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஒன் நேஷன் ஒன் மிஷன் எண்ட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படிங்கிற தீம்ல செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ உலக அளவில் தீம் என்னன்னா பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன், 5th ஜூன் எவ்ரி இயர் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. ஓகேவா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா. அடுத்த நியூஸ், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிளேசியர்ஸ் பிரிசர்வேஷன். ரைட், பனிப்பாறைகள் பாதுகாப்புக்கான உலகளாவிய மாநாடு. ரைட், இதுல இந்தியாவினுடைய யூனியன் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ அது எங்க நடந்திருக்கு அப்படின்னா தஜிகிஸ்தான்ல இருக்கக்கூடிய துஷான்பி அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. தஜிகிஸ்தான்ல இருக்கக்கூடிய துஷான்பி அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. ஸோ பனிப்பாறைகள் பாதுகாப்புக்கான உலகளாவிய மாநாடு தஜிகிஸ்தான்ல நடந்திருக்கு. இந்தியாவினுடைய என்விரான்மெண்ட் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிளேசியர்ஸ், மறந்துடாதீங்க.
தஜிகிஸ்தான். ஓகேவா, ரைட். அடுத்த நியூஸ், இன்டர்நேஷனல் டே ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி டே ஆர் இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி எப்போ செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா May 22 எவ்ரி இயர் நம்ம இதை செலிப்ரேட் பண்றோம், ரைட்டா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, யுனைடெட் நேஷன்ஸோடைய பயாலஜிக்கல் டைவர்சிட்டி கன்சர்வேஷன் வந்து கன்வென்ஷன் வந்து 1992 நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அதனுடைய நினைவாக May 22 இன்டர்நேஷனல் டே ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஓகேவா, ரைட். உயிரி பல்வகைத்தன்மையினுடைய இன்டர்நேஷனல் டே. இதனுடைய தீம் என்னன்னா ஹார்மனி வித் நேச்சர் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஹார்மனி வித் நேச்சர் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டேவோட தீம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், யுனைடெட் நேஷன்ஸ் ஃபோரம் ஆன் ஃபாரஸ்ட்ஸ் UNFF 20th செஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஃபோரம் ஆன் ஃபாரஸ்ட் எங்க நடந்திருக்கு அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் ஆன நியூயார்க்ல நடந்திருக்கு. ஐக்கிய நாடுகள் அவையினுடைய தலைமையகமான நியூயார்க்ல காடுகள் பாதுகாப்புக்கான உலகளாவிய மாநாடு நடந்திருக்கு. இந்த மாநாட்டில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான டேட்டாவும் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன டேட்டா அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய நிலப்பரப்புல 25.17%, 25.17% ஜியோகிராபிக்கல் ஏரியா இஸ் ஸ்டேட்டட் அஸ் ஃபாரஸ்ட். இந்தியாவின் நிலப்பரப்புல எத்தனை சதவீதம் காடுகள் அப்படின்னா 25.17%. இதுதான் ரீசெண்ட் டேட்டா. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 25க்கும் மேல எப்படி என்னவா இருக்கு, காடுகளா இருக்கு, ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவரா இருக்கு, ரைட்டா. அப்ப ஃபாரஸ்டுக்கான மாநாடு எங்க நடந்திருக்கு, நியூயார்க்ல நடந்திருக்கு, அமெரிக்கால, மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த நியூஸ், BRS கோஆபரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் 2025 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் பெசல் ரோட்டர்டாம் அண்ட் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன்ஸ் எங்க நடந்திருக்கு அப்படின்னா டேக்கிங் பிளேஸ் இன் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. எங்க நடந்திருக்கு, சுவிட்சர்லாந்துல நடந்திருக்கு. BRS கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், BRS அப்படின்னா பெசல் ரோட்டர்டாம் ஸ்டாக்ஹோம், ரைட்டா. நான் அடுத்த கிளாஸ்ல இந்த 3 கன்வென்ஷனை பத்தி சொல்றேன். பெசல் ரோட்டர்டாம் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் போடுறேன். ஆல்ரெடி 2-3 கன்வென்ஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன், இதையும் நான் சொல்றேன். இந்த 3 கன்வென்ஷன் எதுக்காக அப்படிங்கறத சொல்றேன். இவங்களோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் எங்க நடந்திருக்குன்னா ஜெனீவால நடந்திருக்கு. அண்டர் தி தீம் ஆஃப் மேக் விசிபிள் தி இன்விசிபிள், சவுண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் வேஸ்ட்ஸ். மேக் விசிபிள் தி இன்விசிபிள்ஸ், சவுண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் வேஸ்ட். கெமிக்கலையும் அதன் சம்பந்தமான கழிவுகளையும் சிறப்பாக மேலாண்மை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த BRS கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து நடந்திருக்கு. ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல நடந்திருக்கு. ஓகேவா, ரைட். நான் அடுத்த கிளாஸ்ல பெசல் ரோட்டர்டாம் அண்ட் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் பத்தி என்னன்னு நான் சொல்றேன். இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போய் பெசல் கன்வென்ஷன், ரோட்டர்டாம் கன்வென்ஷன் அல்லது ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் போடுங்க, டீடைல் உங்களுக்கே கிடைக்கும். ஓகேவா. அடுத்த நியூஸ், 11th பிரிக்ஸ் என்விரான்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் எங்க நடந்திருக்கு. பிரிக்ஸ் நாடுகள்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பிரிட்டன், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த நாடுகளினுடைய சுற்றுச்சூழல் மினிஸ்டர்ஸோட, சாரி பிரிட்டிஷ்னா இது பிரேசில், ஸோ பி ஃபார் பிரேசில், ரைட். நான் பிரிட்டன்ட்டேன், பி ஃபார் பிரேசில். ஸோ இந்த நாடுகளினுடைய என்விரான்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் எங்க நடந்திருக்குன்னா பிரேசில்ல நடந்திருக்கு. ஓகேவா, பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் மாநாடு பிரேசில்ல நடந்திருக்கு. ஓகேவா, ரைட். அப்ப பிரேசில்ல ரீசெண்டா நிறைய நாடுகள் இணைஞ்சிட்டாங்க, 5 நாடுகள் மட்டும் இல்ல. ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரெடி இருந்தாங்க. அதுல இப்போ எஜிப்து, எத்தியோப்பியா, ஈரான், இந்தோனேஷியா அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் அதுல மெம்பர்ஸா இருக்காங்க. நான் பிரிக்ஸை பத்தி டீடைல்டாவே ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கேன். அதனால ஜஸ்ட் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மீதி டேட்டாவும் என்னோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரைட்டா. ஸோ பிரிக்ஸ் என்விரான்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் எங்க நடந்துச்சு, பிரேசில்ல நடந்திருக்கு. ஓகேவா. அடுத்த நியூஸ், ஸ்வஸ்த் நரி சஸ்கத் பரிவார். ஓகே, ஸ்வஸ்த் நரி சசத் பரிவார் அப்படிங்கிற அபியான நரேந்திர மோடி லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. எங்க லான்ச் பண்ணாரு அப்படின்னா மத்திய பிரதேசல லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா, எங்க லான்ச் பண்ணியிருக்காரு, மத்திய பிரதேசல லான்ச் பண்ணியிருக்காரு. நரி அப்படிங்கிறது பெண்களை குறிக்கும். ஓகேவா, ஸோ பெண்கள் மற்றும் குழந்தைகளினுடைய உடல் நலத்தை பேணணும், ரைட். ஹெல்த் அவுட்ரீச் ப்ரோக்ராம் அப்படின்னா ஹெல்த் கேம்ப் வைப்பாங்க இல்லையா, அவுட்ரீச்னா போய் சேர்றது. ஓகே, ஹெல்த் கேம்ப்ஸை கண்டக்ட் பண்ணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான நோய்கள் எதுவும் இருக்கா, அவங்களுக்கு தேவையான மருந்துகள் என்ன, அவங்களோட உடல் நம்ம இப்படி இருக்கு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றதுக்கான ஹெல்த் கேம்ப்ஸை கண்டக்ட் பண்ணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனை பாதுகாப்பதற்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஸ்வஸ்த் நரி. எங்க துவக்கி வச்சிருக்காங்க, மத்திய பிரதேசல. இது யார் சேர்ந்து பண்றா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் பிளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் சேர்ந்து பண்றாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹெல்த் கேம்ப்ஸை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரைட். மத்திய பிரதேசம் துவக்கி வைக்கப்பட்டது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் பிளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் எங்க மத்திய பிரதேசல. ஓகே, நாடு முழுவதும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹெல்த் கேம்ப்ஸை நடத்தியிருக்கோம். ஓகேவா,
ரைட். ஸோ அடுத்த நியூஸ் போகுமா? நெக்ஸ்ட் நியூஸ் ஆஸ்திரேலியா. இதுல என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, ரீசெண்டா ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி இருக்காங்களே, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FSSAI, அவங்களும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷரிஸும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இன் தி ஏரியா ஆஃப் ஃபுட் சேஃப்டி. ஓகேவா? இன் தி ஏரியா ஆஃப் ஃபுட் சேஃப்டி, உணவு பாதுகாப்பு தொடர்பா யாரோட ரீசெண்டா MOU சைன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க டேரக்டா என்ன போட்டுடலாம்? ஆஸ்திரேலியா போட்டுடலாம். ஸோ ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டியும் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவோட ஃபுட் சேஃப்டி தொடர்பான ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரைட், மறந்துடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த நியூஸ் ராஷ்டிரிய ஆரோக்கிய நிதி. ஸோ ஆரோக்கிய நிதினு வச்சு, ஆரோக்கியம்னா உடல் நலம், நிதினா பணம். ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா, புவர் ஃபேமிலிஸை சேர்ந்த பேஷண்ட்ஸுக்கு, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்க அல்லது மிகவும் பாதிக்கப்பட்ட ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்களை சேர்ந்த பேஷண்ட்ஸுக்கு ஒன் டைம் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் ₹15 lakh, 15 லட்சம் வரைக்கும் ஒரு நிதி உதவி கொடுக்குறாங்க. டு ட்ரீட் தி, என்னென்ன ட்ரீட் பண்றதுக்காக அப்படின்னா, கேன்சரு, இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக செலவாகக்கூடிய நோய்களுக்கு பாதுகாப்பதற்காக, நோய்கள்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக. ஓகேவா? அண்டர் ஹெல்த் மினிஸ்டர்ஸ் கேன்சர் பேஷண்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஃபண்ட் மூலமா, ஹெல்த் மினிஸ்டர் கேன்சர் பேஷண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது மூலமா ஒரே ஒன் டைம் ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் அப் டு 15 lakh, 15 லட்சம் வரைக்கான நிதி உதவி தான் இந்த ராஷ்டிரிய ஆரோக்கிய நிதி. ஓகே, ஹூ ஆர் லிவிங் பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு இதை நம்ம கொடுக்குறோம். ஹெல்த் மினிஸ்டர் கேன்சர் பேஷண்ட் ஃபண்டுக்கு கீழே தான் இந்த ராஷ்டிரிய ஆரோக்கிய நிதி அப்படிங்கிறத அம்பர்லா ஸ்கீமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ராஷ்டிரிய ஆரோக்கிய நிதி எவ்வளவு லட்சம் வரைக்கும்? 15 லட்சம் வரைக்கும் என்ன கிடைக்குது? ஒன் டைம் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ், ஒரு தடவை தான் ஒன் டைம் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் தான். யாருக்காக? வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்காக. ஓகேவா? ஸோ இதோட என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி சம்பந்தமான எல்லா நியூஸும் முடிஞ்சாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் அதர் நியூஸஸ் பார்க்க போறோம், ஸ்போர்ட்ஸ் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நல்லா படிங்க, நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அகைன் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.